முக்ஸ் வைக்கிறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீஸ் வைக்கும்போது 1.5 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. உள் பீஸு மேலே வந்து ரெண்டாவதாக வைக்கிற பீஸ் வந்துட்டு 2 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1.5 இன்ச்சு பீஸை தான் நம்ம வந்து மடிச்சுட்டு மேலே வச்சு அடிச்சிடறோம். மேலே வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு வெளிப்பக்கம் விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேயே கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிடலாம். மடிச்சுட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு 5 ஹுக்ஸ்க்கான மார்க்கரை போட்டுடலாம். 5 ஹுக்ஸ்க்கான மார்க்கரை போட்டுருங்க. மார்க்கர் போட்டு அது மேலே வந்து இந்த பீஸு ரெண்டாவது பீஸை வந்து கொஞ்சமாக இந்த பக்கம் ஜாஸ்தி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வந்து இது ஒரு பக்கம் மடக்கி வச்சுருவோம். இவ்வளோதாங்க, ஒரு பக்கம் பீஸை விட்டு இது மேலே வச்சு சேம் நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அதோட ஒரே ஒரு அந்த மார்க்கர் தெரிகிற அளவுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மேலே விட்டுட்டு திருப்பிட்டு ரஃப் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீஸை வந்துட்டு ரஃப் அடிக்க மாட்டோம். அந்த சைடு நம்ம இந்த சைடு ரஃப் அடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஊசி மாட்டிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். ஊசி மேலே எடுத்துட்டு நகர்த்தி 1/4 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு இங்கே ஊசி உட்கார வச்சலாம். ஊசி உட்காந்துச்சு திருப்பிக்கலாம். அதே அந்த மார்க்கர் பக்கத்தில் மார்க்கர் சென்டரில் அந்த சைடில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணியாச்சு. ஊசி உள்ள உட்காந்துருச்சு. திருப்பிடலாம். திருப்பிட்டு ரஃப் அடிச்சிடலாம். ரஃப் வந்து ரொம்ப தூரம் போகக்கூடாதுங்க. சும்மா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் தான் ரஃப் அடிக்கணும். ஊசி எடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச்சு நகர்த்திடலாம். திருப்பிடலாம். அடுத்த மார்க்கருக்கும் பக்கத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். திருப்பிடலாம். ரஃப் அடிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துடலாம். இந்த லாஸ்ட் வரும்போது இந்த பக்கம் ரஃப் அடிக்க வேண்டாம், லாஸ்ட்ல ரஃப் அடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து கேப் ஆகலாம் எவ்வளோ தேவைன்னு தெரியாது. இந்த லாஸ்ட் அடிச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாகிடும். இந்த சென்டரில் உள்ள பீஸில் நூலெல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த கேப்பில் வந்துட்டு ஒவ்வொரு கேப்லேயே வந்து நம்ம எல்லாத்துலேயும் உக்ஸை மாட்டிடலாம். உள்ள இந்த உக்ஸு உள்ளே உங்களுக்கு போகலை அப்படின்னா இதை லைட்டாக கேப்பில் ஒரு பல்லில் இல்லைன்னா ஒரு திருப்பிலில் லைட்டாக கேப் போட்டுக்கோங்க. எல்லா உக்ஸை மாட்டிடலாம். உள்ளே உங்களால் அழுத்த முடியலன்னா லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லா உக்ஸுமே உள்ளே வந்துட்டு மாட்டியாச்சு. இப்போ நம்ம எந்த பக்கம் ஐ அடித்தோமோ அந்த ஐ பக்கம் தான் வந்து இந்த உக்ஸை வந்து நகர்த்தணும். ஐ எந்த பக்கம் நம்ம வந்து ரஃப் அடிச்சிருக்கிறோமோ அந்த ரஃப் சைடு உக்ஸ் இந்த பக்கம் நகர்த்திட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த பக்கம் எப்படி ரஃப் அடிச்சோமோ அதே மாதிரி ஊசியை வந்து இந்த உக்ஸை ஒட்டி ரஃப் அடிச்சிடலாம். பொறுமையாக ரஃப் அடிங்க. ரஃப் அடிச்சு ஊசி மேலே எடுத்த பிறகு ஸ்டாப் பண்ணி இப்படி நகர்த்திக்கலாம். நகர்த்தி அடுத்த பக்கம் எந்த பக்கம் ரஃப் அடிச்சிருக்கிறோமோ அந்த பக்கம் உக்ஸை வந்து நகர்த்திக்கங்க. நகர்த்திக்கிட்டு பக்கத்தில் ஊசியை உள்ள உட்கார வச்சுட்டு பிறகு இதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு ரஃப் அடிங்க. பொறுமையாக நம்ம வந்து புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் ஒன்று ஒவ்வொரு பீஸில் கூட நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடுங்க. ப்ளவுஸில் தான் அடிக்கணுன்றது கிடையாது. எக்ஸ்ட்ரா வேறு பீஸ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஒரு உக்ஸ் 2 உக்ஸுக்கு வச்சா இது மாதிரி ஒரு பீஸில் வந்து நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அழகாக புரியும். இந்த லாஸ்ட் வந்து நம்ம இந்த லாஸ்ட்டில் ரஃப் அடிச்சிருக்கிறோம். அதனால் வந்து திருப்பிக்கோங்க. பீஸை வந்து திருப்பிட்டு இந்த பக்கமாக விட்டுட்டு உக்ஸை வந்து நல்லா நகர்த்தி விட்டுட்டு எந்த பக்கம் ரஃப் அடிச்சிருக்கோமோ அந்த சைடு நகர்த்தி விட்டுட்டு ஓரமாக வச்சுட்டு ரஃப் அடிச்சிடலாம். நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பீஸை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த பீஸை ஃபஸ்ட்டு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ரெண்டாவது இந்த பீஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், சிங்கிள் பீஸ் தான் விட்டுருக்கோம். இந்த பீஸை வந்து உள்ளே எவ்வளோ தேவையோ ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. மடிச்சிட்டிங்கன்னா இந்த பீஸ் கொஞ்சம் கூட தெரியாது பாருங்க. எதுவுமே தெரியல. நம்ம இந்த உக்ஸோட லாஸ்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடில் ஊசியை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே உட்கார வச்சலாம். அதுக்கு பிறகு இதை கவர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அங்கே எவ்வளோ விட்டுருக்கிறோமோ அந்த சேம்பலுக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரஃப் அடிச்சிடலாம். லாஸ்ட்ல வந்து இந்த உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து மடிச்சிடலாம். இந்த உக்ஸ் பக்கத்தில் ஒட்டி அடிக்கலாம். அங்கே எவ்வளோ பீஸ் இருக்குன்றது நமக்கு தேவையில்ல. உக்ஸை ஒட்டி அடிச்சிட்டோம்னா உக்ஸ் வந்து லூஸ் ஆகாது. லாஸ்ட் ரஃப் அடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவும் ஈஸி, அழகாக இருக்கும். உங்கள் வேலையும் சீக்கிரம் முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.